ஓம் சாந்தி. தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற இந்த நிகழ்வில் இதய சிம்மாசனதாரி என்பதை பற்றி பார்ப்போமா? ஏன்னா எல்லாருமே சிம்மாசனத்தில் அமர விரும்புகின்றார்கள். ஏன்னா சிம்மாசனத்தில் இருக்கோம்னாலே பவர் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாராலையும் இங்கே அமர முடியாது. அதற்கான தகுதி உடையவர்களாகவும் நாம் இருக்கணும். அதுவும் இப்போ இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் யார் எல்லையற்ற பாபானுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்கின்றார்களோ அதே பொறுத்து தான் உலக ராஜ்ய சிம்மாசனமும் அவங்களுக்கு கிடைக்கிது. ஏன்னா சிம்மாசனத்தில் உட்காரணுன்னா அதுக்கான நிறைய குவாலிஃபிகேஷன் வேண்டியிருக்கு. ஏன்னா அவர்கள் எப்போதும் கிரீடம் அணிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எப்போதும் செங்கோல் ஏந்தியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவருடைய முகம் எப்படி இருக்கும் எல்லாமே தெளிவாக வர்ணனை செய்யப்பட்டு இருக்கின்றது. பாபா சொல்கிறாரு, சங்கம யுகத்தினுடைய சர்வ சிரேஷ்டமான பாக்கியம் அப்படின்னா நமக்கு பாபானுடைய இதயம் என்னும் சிம்மாசனம் கிடச்சிருக்கு. எல்லையற்றவர். அவருடைய சிம்மாசனத்தில் எவ்வளோ பேர் வேணாலும் உட்காரலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம உட்காந்துருக்கலாம். அதுக்குன்னு ஒரு காலக்கெடு கூட கிடையாது. ஆக எல்லையற்றவருடைய இதே சிம்மாசனத்தில் நாம் இடம் பெறணும்னா முதல்ல அவருடைய குவாலிட்டிஸ், அது தூய்மையாகட்டும் அல்லது சக்திகளாகட்டும் குணங்களாகட்டும் எல்லாத்துலேயும் நம்ம ஈக்குவலாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு இந்த அஞ்சிலையும் யார் பாபாவுக்கு சமமாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பாபானுடைய இதே சிம்மாசனதாரிகளாக இருக்கின்றார்கள். பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிந்திருப்பவர்கள். எப்படி பாபா இரக்கத்தினுடைய கடலாக இருக்கின்றார். அவருக்கு எப்போதுமே அவருடைய சங்கல்பத்தில் சேவை மட்டும்தான் இருக்கின்றது. அதே மாதிரி யார் ஒருவருக்கு ஒவ்வொரு வினாடியும் கூட ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கூட சேவை சேவை சேவை, அதாவது பிறருடைய நலனுக்காக பிறருடைய வளத்திற்காக யார் சுப பாவனை சுப காமனா உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பாபானுடைய இதே சிம்மாசனத்தில் இடம் பிடிக்க முடிகின்றது. ஆனால் நம்ம எப்படி ஒரு சேரில் உட்காந்தா கூட ரொம்ப நேரம் அசையாமல் இருக்க முடிகிறது இல்லையோ, அதே மாதிரி சிம்மாசனத்தில் கூட நம்ம நிரந்தரமாக அமர்றதில்லை. அப்பப்போ இறங்கிடுறோம். ஆனால் இறங்குறதுக்கு பாபா சொல்கிறாரு, நான் எந்த சீட்டில் நிரந்தரமாக இருக்கின்றேன் என்ற நினைவில் நீங்கள் இறங்கி கூட கர்மத்தை செய்யுங்கன்னு சொல்கிறார். இந்த உடலில் பிரவேசமாயிட்டு நான் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட எனது ஆசனம் எது, என்னுடைய சிம்மாசனம் எது, என்னுடைய இதய சிம்மாசனம் எது என்ற சுமிர்த்தியில் நம்ம இருக்க முடிகின்றது. அந்த ஒரு டெக்னிக்கை தான் பாபா நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, நாம் எப்போ சிநேகம் சகயோகம் சக்தி இந்த மூன்றை தாரணை செய்கிறோமோ அப்போ தான் நம்மளால் பாபானுடைய இதே சிம்மாசனதாரியாக இருக்க முடியும். ஏன்னா சேவையில் பிறருடைய சகயோகத்தை நாம் பெறணும்னா சிநேகியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதுவும் அன்கண்டிஷனல், நாம் சிநேகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யார் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நான் என்னுடைய சிநேகத்தை ஒருபொழுதும் குறைத்து கொள்ளாமல் இருந்தேன்னா அவங்களுடைய சகயோகம் கூட எனக்கு அன்கண்டிஷனலாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய கண்கள் எப்போதும் பரோபகாரியாக இருக்க வேண்டும், இரக்க குணம் உடையதாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் மன்னிக்கும் தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மன்னிக்கும் தன்மை வேணும்னா கூட முதல்ல கிராட்டிடியூட் நமக்கு தேவையாக இருக்கின்றது. நன்றி உணர்வு இல்லாமல் உங்களால் மன்னிக்கும் தன்மை அடையவே முடியாது. ஆக வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சரி ஒவ்வொரு நேரத்திலையும் சரி அனைவருடைய சகயோகத்தையும் பெற்று நீங்கள் வெற்றியாளர்களாக எப்பொழுதும் வாழ வேண்டுமெனில் இந்த சிநேகம் சகயோகம் மற்றும் சக்திகளுடைய தாரணையை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆனால் எப்போ நம்ம மரபு மீறி விடுகின்றோமோ அப்போ தான் நாம் சுமை உடையவர்களாக ஆகிவிடுகின்றோம். நம்மளால் லைட்டாகவும் மைட்டாகவும் இருக்க முடியறதில்லை. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதுமே நீங்கள் பிறருக்காகவே வாழ்பவர்களாக இருக்க வேண்டும், பிறருடைய நலனையே கருத்தில் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேவாதாரியாக இருக்கக்கூடிய மனநிலையில் ஆட்டிடியூடில் இருக்கவங்களால தான் பாபானுடைய இதய சிம்மாசனதாரியாக இருக்கின்ற அனுபவத்தையும் செய்ய முடிகின்றது.
நல்லது. ஓம் சாந்தி.